காட்டினா இது ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்குது. ஆனா இப்ப டர்ன் ஆயிடுச்சுங்களா, தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், இந்த பயஸ் வந்து இந்த நெக் லைனுக்கு ஏற்ற மாதிரி நான் திருப்பிட்டேன். ஆனா நெக் லைனை நான் டிஸ்டர்ப் பண்ணல. இதே தான் நம்ம மிஷின்ல டைரக்டா தைக்கிறதா இருந்தாலும், மிஷின்ல தைக்கும் போது என்ன பண்ணுவோம், நெக் லைனை இப்படி ஃபிளாட்டா போட்டுருவோம். போட்டுட்டு இந்த பயஸ் இப்படி தைக்கும் போது இந்த பயஸ் தான் இந்த நெக் லைனுக்கு ஏற்ற மாதிரி திருப்பேனே தவிர இதை நான் இழுத்து இதை வளைச்சி இப்பெல்லாம் திருப்ப மாட்டேன். சப்போஸ் வேணும்னா இதை ஸ்ட்ரைட்டா நம்ம மூவ் பண்ணலாம். ஆனா என்ன பண்ணணும், ஸ்விட்ச் பண்ண உடனே யூ ஹேவ் டு அயர்ன். பயஸ் மட்டும் எப்பவுமே இந்த நம்ம பயஸ் ஒரு பீஸ், பேக்கு ஒரு பீஸ், இது புரிஞ்சதுங்களா? சோ அப்ப அந்த 4 பார்ட் பண்ணும்போது என்னெல்லாம் வேரியேஷன் கொடுக்கணும் போறோம். பின்னோல வச்சு ஒரு தையல் போடும்போது இந்த பின்ஸ் எல்லாம் இப்படி ரிமூவ் பண்ணிட்டே வரலாம். ஓகே, அண்ட் பின்னிங் கூட ஒரு பக்கமா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஹெட்ஸும் இப்படி இருக்கா இப்படி இருக்கணும். நேற்று நம்ம பா ஷேப் தைச்சோம், அதுல எத்தனை ஸ்லிப் போடணும், 2 தான் கார்னர்ஸ் மட்டும். பட் ஆனா யூக்கு மட்டும் நிறைய ஸ்லிட்ஸ் தேவை. ஏன்னா யூ வந்து ஷேப் அழகா திருப்பி கொடுக்கணும்னா ஸ்லிட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்லிப்ட்னு சொல்றது பாதி வழி இல்லை, தையல் பக்கம் வரைக்கும் போனா தையல்ல படக்கூடாது.